ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து அடுத்தது என்ன படிக்கணும், அதாவது நியமன தேர்வு போட்டித் தேர்வுக்கு வந்து நாங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நிறைய ஆசிரியர்கள் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து நான் என்ன சார் படிக்கணும், நான் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு சார் நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் பட்டதாரிகள், நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருக்கீங்க, பிஎட் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து நியமன தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சுக்க டெட் எழுதலாமா சார், டெட் எழுதலாமான்னு கேட்குறீங்க. டெட் எழுதலாம்னா அது பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ அதில் என்ன எழுதணும் அப்படின்றதும் இந்த வீடியோ மூலிமா வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ அதில் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் போட்டித் தேர்வுன்னு சொல்லக்கூடிய எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கணும். எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். 2026 எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் ஆனுவல் பிளான் அப்படி கொடுக்கல. மேபி ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் வரலாம், வராக்கட்டியும் போகலாம். ரைட்டா? ஸோ எப்போ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு 2026 நோட்டிஃபிகேஷனில் எஸ்ஜிடி கொடுக்கல. பட் ஆனால் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எஸ்ஜிடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய புக்கை வந்து கவர் பண்ணுங்க. ரைட்டா? இதுக்கு என்ன சார் சிலபஸ், நான் என்ன சார் படிக்கணுன்றது ஆஸ் பர் டிஆர்பி வெப்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது என்ன படிக்கணும்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு பிரான்ச்சும் கிடையாது. ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் படிக்கிறவங்க பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்குமே காமன் தான். ரைட்டா? இப்போ நான் வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, பேப்பர் 2 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்தது நான் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பின்னு சொல்லுவோம், பிடி பிஆர்டின்னு சொல்லுவோம், யூஜிடிஆர்பி அண்டர் கிராஜுவேட் டிஆர்பி. ரைட்டா? ஸோ ஒரு டிகிரி முடிச்சவங்க யூஜிடிஆர்பி, நம்ம பிஜிடிஆர்பினா போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க பிஜிடிஆர்பி, அதை 11th to 12th பாடம் நடத்துறதுக்கு நம்ம படிப்போம் பிஜிடிஆர்பி. இது வந்து நம்ம 6th to 8th அப்படின்றதுனால யூஜிடிஆர்பின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு டிகிரி முடிச்சவங்க படிக்கக்கூடியது யூஜிடிஆர்பி. பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அது யூஜிடிஆர்பின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒன்றே தான், ஒரே எக்ஸாம் தான். யூஜிடிஆர்பின்னு சொன்னாலும் சரி, பிடின்னு சொன்னாலும், பிடி அசிஸ்டன்ட் சொன்னாலும் சரி, பிஆர்டின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒன்று தான். ரைட்டா? ஆனால் இந்த யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க, நீங்கள் பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மேட்ச் ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும். இது காமனாக படிக்க முடியாது. இப்போ நீங்கள் எஸ்ஜிடி அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்தை 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாம் படிப்பீங்க. ஆனால் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி பேப்பர் 2 பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸ் மேஜர் இருந்தீங்கன்னா மேக்ஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் படிக்கணும், ஜுவாலஜினா ஜுவாலஜி, பாட்டனி. ஸோ இது மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே காமனாக படிக்கிறது கிடையாது. இதுக்கான கிளாரிஃபிகேஷனும் ஸோ நமக்கு சிலபஸ் என்னென்னு தெரியணும் இல்லையா? இப்போ நான் மேக்ஸ் படிக்கணும் சார் அப்படின்னா மேக்ஸுக்கு என்ன சிலபஸ், ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் என்ன சிலபஸ், ஜுவாலஜினா ஜுவாலஜிக்கு என்ன சிலபஸ், தமிழ்னா தமிழுக்கு என்ன சிலபஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மேஜர் என்ன, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அது வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நீங்கள் பேப்பர் 2க்கு வந்து படிங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பிஇ பட்டதாரிகள், அதாவது டிகிரி பிஇ முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருப்பீங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, நாங்கள் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய 2025 வந்தக்கூடிய ஜிஓ அரசாணையின் படி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வந்து படிக்கலாம். ரைட்டா? இயற்பியல் பகுதிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பழைய ஜிஓவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிடிஎஸ்எஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ டெட்டுக்கு அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பிஇ மேக்ஸ், பிஇ ஃபிசிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பிஇ மேக்ஸ், அதாவது யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கும் படிக்கலாம், அல்லது நீங்கள் இயற்பியல் ஃபிசிக்ஸுக்கும் வந்து படிக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஜிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கேன். நான் பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டு சார், இடைநிலை ஆசிரியர்கள் 6th to 10th வரைக்கும் இப்போதைக்கு நான் வந்து படிச்சுக்கிறேன். 2026 நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் படிக்கிறேன் சார், படிங்க. யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 2026 இப்போ நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் நோட்டிஃபிகேஷன் வருவதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனம். பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி வரும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில், அதாவது ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் மாதம், அடுத்த மாதம். ரைட்டா? மார்ச்சில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் தெரியும். 2025 யூஜிடிஆர்பி வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2025 யூஜிடிஆர்பி கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா டெட்டு நடந்தது. ஸோ டெட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு யூஜிடிஆர்பி கொடுக்கலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்ததாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டெட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தகவல்படி ஒரு 2000+ வேகன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திரிகை செய்தியில் ஒரு சில மீடியாக்களில் சொல்கிறாங்க. ஸோ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் 99% வந்து எதிர்பார்க்கலாம். 99% வந்து
எதிர்பார்க்கலாம். ஒரு 2000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் பர் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணியிருந்தா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? சரி, இப்போ நான் வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு சிலபஸ் வேணும். என் விட்னஸ் கிளாஸ் அகாடமிக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம், கால் பண்ண வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு அகாடமியும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு தேவை சிலபஸ். அது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருங்க. அது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். ரைட்டா? ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெனு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதில் ஒரு 3 கோடு போட்டிருப்பாங்க. அந்த மெனுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஹோமோ, அபவுட்டஸ், எக்ஸாமினேஷன், கேண்டிடேட் கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. போயிடுச்சா? பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணால் இங்கே நமக்கு தேவையான நீங்கள் எஸ்டிக்கு படித்தாலும் சரி, நம்ம யூஜிடிஆருக்கு படித்தாலும் சரி, டெட்டுக்கு படித்தாலும் சரி, பிஜிடிஆருக்கு படித்தாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் படித்தாலும் சரி, பிஇஓக்கு படிச்சிருந்தாலும் சரி, நம்ம டிஆர்பியில் வரக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்குமே டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம யாரையும் கேட்க தேவையில்ல, இதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன். ரைட்டா? நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் தான் நம்ம அந்த எஸ்ஏடி, யூஜிடிஆர்பி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்றதில் பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அண்டு பிடி அசிஸ்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிடி அசிஸ்டன்ட் தான் யூஜிடிஆர்பி. இது செகண்டரி கிரேட் பேப்பர் 1 பாஸ் பண்ணுவாங்க, இது பேப்பர் 2 பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கான சிலபஸ் தான் 2023 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2023 நமக்கு 24 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு முறை வந்து தேர்வே நடத்தி முடிஞ்சிருக்காங்க. போஸ்டிங்கே போட்டாங்க, எஸ்டிக்கும் போட்டாங்க, பிடி அசிஸ்டன்ட்டுக்கும் போட்டாங்க. ஒரு டைம் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிலபஸ்ன்றது கெஜெட்டில் 2021-22 கொடுத்துட்டாங்க. நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கெஜெட்டில் கொடுக்கும்போது நான் அந்த பிடிஎஃப் டெவலப் பண்ணி பாருங்கள், யூஜிடிஆருக்கு தான் சிலபஸ், எஸ்டிக்கு தான் சிலபஸ் சொல்லி நம்ம அப்பயே வீடியோ போட்டிருப்போம். ரைட்டா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் செகண்டரி கிரேட் பிடி அசிஸ்டன்ட் 2023 இருக்குது. ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இதை நீங்கள் டச் பண்ணால் போதும். ஸோ இதை டச் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள். தமிழ்நாடு கெஜெட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வியூ பிடிஎஃப்னு இருக்குது, அதையும் நம்ம டச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த வியூ பிடிஎஃப் டெவலப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேவையான சிலபஸ் பகுதி என்ன, பேட்டர்ன் என்ன, எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, பிடி அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றதுலாம் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கெஜெட்டில் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஜ் இருக்கும். ரைட்டா? ஒரு 190 150 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டியதில் சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன சார் சிலபஸ்ன்னு கேட்குறீங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ரைட்டா? இடைநிலை ஆசிரியர் பணித் தேர்வுக்கான போட்டித் தேர்வு உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், மொத்த மதிப்பெண் வந்து 150. ஸோ தேர்வுகள் அளவு வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ரைட்டா? இது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வரும். ரைட்டா? இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துறாங்க. எந்த ஒரு அரசு பணிக்கு நீங்கள் எஸ்டிக்கு படித்தாலும் சரி, நீங்கள் யூஜிடிஆருக்கு படித்தாலும் தமிழ் தகுதி தேர்வு ஒன்று இருக்கும். அது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? 10ஆம் வகுப்பு தமிழ் மட்டும் படித்தா போதும், நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான சிலபஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு இது இல்லாமல் ஒன்று இருக்கும். இப்போதைக்கு மெயின் பேப்பர் இதுதான். ரைட்டா? சரி சார், 150 கொஸ்டின் சொல்லிட்டீங்க, அப்ஜெக்டிவ் டைப் சொல்லிட்டீங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க் இல்லை, 3 மணி நேரம் எக்ஸாம் சொல்கிறீங்க. இதுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன வகுப்பு 1 முதல் 10. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழக அரசு பாடத்திட்டம். ஸோ தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்ட வரைவு 2017 போட்டிருப்பாங்க. ஏன்னா கெஜெட்டில் வந்தது 2021 வந்துடுச்சு. இது பழைய கெஜெட்டு 2021. அப்போ வந்து 2019 தான் நமக்கு நியூ சிலபஸே கொடுத்தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸை வச்சு இவங்க போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2017 மட்டும் மறந்துடுங்க. ரைட்டா? நீங்கள் இப்போ 2026 படிங்கன்னா இப்போ 2025 புக்கு 24 புக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு 2019 20 நமக்கு ஒரே புக்கு தான், கிட்டத்தட்ட ஒரே புக்கு தான். சிலபஸ் வந்து ஸ்கூல் சிலபஸ்ன்றது எப்போ மாற்ற போகிறாங்க?
27 அடுத்த வருஷம் தான் மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. ரைட்டா, 2027 to 28 தான் ஸ்கூல் புக்கு மாற்ற போகிறாங்க. அதுக்கு 2019 2020 நமக்கு வந்து இதுக்கப்புறம் 2021 22 23 24 25 கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு மேலாக 6 வருடமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில லெசனை வந்து மாற்றிருப்பாங்க. ரைட்டா, ஸோ அதனால் வந்து 2025 இருக்கக்கூடிய அந்த புக்கை வச்சு நீங்கள் படிச்சுக்குவாங்க. ரைட்டா, இப்போ தமிழ் ஆங்கிலம் அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படியான கேள்வி கொடுக்கல. நாமளே எஸ்ஜிடிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம். எஸ்ஜிடிக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தேன். 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தா +1 +2 வந்து நீங்களே படிச்சுக்கோங்கப்பா, அது வந்து கேள்விகள் வரும்னு சொன்னேன். ஸோ 6லேருந்து 10th வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 6லேருந்து 10th வரைக்கும் நிறைய கேள்வி கேட்குது. இது ஒரு போட்டித் தேர்வு என்பதனால கொஸ்டின் டஃப்பாக கேட்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்கணும்னா குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு எடுத்தால் தான் அது வந்து ஒரு போட்டித் தேர்வாக இருக்கும். நீங்கள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலேருந்து கேள்வி கேட்க முடியாது, பெரிய சும்மா ABCD தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படியான கேள்விகள் வரல. ஆனால் டெட்டுக்கு வருது. டெட்டு வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தானே, பாஸ் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி அங்கே 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலேருந்து கேட்குறாங்க. ஆனால் அப்போ கூட அதிகப்படியான கேள்விகள் வந்து 6, 7, 8 தான் கேட்குறாங்க பேப்பர் 1க்கு. பட் ஆனால் வந்து SJT போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எதை வந்து படித்து முடிக்கலாம்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடிச்சிடுங்க. என்ன சார் சப்ஜெக்ட் படிக்கணும்? கண்டிப்பாக 6 to 10th தமிழ் படிக்கணும், 6 to 10th இங்கிலீஷ் படிக்கணும், 6 to 10th மேக்ஸ் படிக்கணும், 6 to 10th சயின்ஸ் படிக்கணும், 6 to 10th சோசியல் படிக்கணும். மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு 30 மார்க்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மார்க்கு, 5 சப்ஜெக்ட்டு. ஸோ 5 150 கொஷின் உங்களுக்கு வரும். இதுதான் பேட்டர்ன். SJTக்கு நான் என்ன சார் படிக்கணும்னு கேட்குறீங்க அதானே? 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 கொஷின். ஸோ இதை தான் நீங்கள் வந்து படிக்கணும். நீங்கள் தமிழ் படிக்கும்போதே 10ஆம் வகுப்பு தமிழ் படிப்பீங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் இருக்கக்கூடிய புக்கில் அதை கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வு சேர்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ SJT முடிஞ்சது. இது வந்து காமன். இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து காமன். பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு இதுதான். ரைட்டா? சரி, அடுத்தது பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் சார். நான் என்ன சார் படிக்கணும்? பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே 150 கொஷின் தான். ரைட்டா? ஸோ 150 கொஷினுங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 150 கொஷின். தேர்வுக்கால டைம் வந்து 3 மணி நேரம். ஸோ இப்போ இந்த இதுக்கான சிலபஸ் பாடத்திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க, இது சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். நான் கீழே காட்டுறேன். ரைட்டா? ஸோ இது வந்து 150 கொஷின் கேட்பான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. யார் என்ன படிக்கணுன்றதோ அந்த சப்ஜெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இந்த 150 கொஷின் மட்டும் தான் இருக்குமானா இதுக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். உங்களுக்கும் அதே சிலபஸ் தான். டிஆர்பியில் வைக்கக்கூடிய அனைத்து விதமான தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது 10ஆம் வகுப்பு 10th தமிழ் மட்டும். 10th வரைக்கும் தமிழ் இல்லை, 10th தமிழ் மட்டும், 10th தமிழ் புக்கு மட்டும். ரைட்டா? ஸோ அது வந்து ஒரு 30 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ரைட்டா? ஸோ தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் தான் மெயின் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மெயின் பேப்பர் 150 கொஷின் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான சிலபஸில் எங்கே சார் இருக்குன்னா, ஸோ இது வந்து கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த பேஜ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பக்கங்கள் இருக்கும். அப்படியே 165வது பேஜுக்கு வந்துடுங்க. ரைட்டா? 165 அந்த லெவலில் வந்துடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 160 153 பேஜ், இது வந்து 153 போட்டிருக்கு. ஸோ இன்னும் நாம் போனோம் 165 பேஜ் வரணும். அது கிட்டத்தட்ட ஸோ இணைப்பு 2ல் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இணைப்பு 2ல் கொடுத்துருக்காங்க. இணைப்பு 2ல் இருக்கும். பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க. 165 பேஜ் நம்பர் 165 தான் UGTRB சிலபஸ் வருது. 165. ரைட்டுங்களா? 165 இந்த பேஜ், இந்த கெசட், இந்த பிடிஎஃப்லாம் 165 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா UGTRB சிலபஸ் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் BA தமிழ் படிச்சிருக்கீங்க.
பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்போ தமிழுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 யூனிட் இருக்கும் எப்பயுமே கொடுக்குறது தான். டிஆர்பியில் பாருங்கள், அழகு 1, அழகு 2, அழகு 3, அழகு 4, 6, 7, 8ன்னு சொல்லி ஸோ தமிழுக்கு டீட்டெயிலான சிலபஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அழகு 9, அழகு 10 வந்து இதழியலும் கணித தமிழும் 10 யூனிட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதே நீங்கள் இங்கிலீஷுக்கு சார் நான் வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன், நான் பிஏ இங்கிலீஷு சார் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இங்கிலீஷுக்கான சிலபஸ் இருக்கா, சிலபஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கே 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க ரைட்டா. சில லிட்ரேச்சர் இருக்கும், கிராமர் இருக்கும், எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் சார், மேக்ஸ் சார், பிஎஸ்சி மேக்ஸ் சார், பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸுக்கு என்ன சிலபஸ், நான் என்ன சார் படிக்கணும் மேக்ஸுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸோ மேக்ஸ் அப்படின்னா நீங்கள் தமிழ் மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டுவாங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டுவாங்க, மேக்ஸ்னால் மேக்ஸ் மட்டும் தான் போதும், நமக்கு மற்றதெல்லாம் தேவை கிடையாது ரைட்டா. மேக்ஸ்னால் அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி இருக்கும், ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இருக்குது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரா ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரியல் அனாலிசிஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்குது, மெக்கானிக்ஸ் இருக்குது ரைட்டா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து நம்ம யூஜியில் படிச்சிருப்போம். யூஜியில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் படிக்கிறோமா, பிஎஸ்சியில் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் பேப்பர் 2 வந்து முடிச்சிருக்கீங்க, மேக்ஸ் மேஜராக இருந்தால் நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான் சிலபஸ் ரைட்டா. இதை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் இதுக்கு தேவையான சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ரைட்டா. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சார் அப்படின்னா நீங்கள் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிகிரி இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது, பிஇ இப்போ நமக்கு ஜிஓ புதுசாக கொடுத்துருக்கான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பிஇ டிகிரி அது எனி பிரான்ச், அதில் இருக்கிற எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, நீங்களும் வந்து பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணி பிஎட் முடிச்சிருக்கீங்க, இப்போ பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க, பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணிட்டீங்க ரைட்டா. ஸோ ஃபிசிக்ஸ் சயின்ஸ் பிஎட் முடிச்சு நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸ் ரைட்டா. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க, இது ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இதுதான் சிலபஸ். இப்போ இன்னொரு கேள்வி வரும், சார் வந்து நான் வந்து பிஇ மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா ரைட்டா. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய ஜியோ, அதாவது இப்போ 2025 ஜியோ படி தான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. எந்த பிரான்ச் இருந்தாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பழைய ஜியோ என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நீங்கள் பிஇயில் வந்து சிவிலோ மெக்கானிக்கலோ சம்திங் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேக்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் சார் அப்படின்னா மேக்ஸ் படிக்கலாம். ஸோ மேக்ஸ் வந்து பழைய ஜியோ படி கொடுத்தாங்க. இப்போ ஆஸ் பர் நியூஸ் ஜியோ படி உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸை தாண்டி பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் முடித்தவங்க ஃபிசிக்ஸ் படிக்க வேண்டிய சிலபஸ் வந்து இதுதான் நீங்கள் படிக்கணும், பார்த்துக்குவாங்க ரைட்டா. ஸோ ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன, அடுத்தது கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுருந்தா கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுக்கலாம், அதுக்கு சிலபஸ் இருக்குது. பாட்டனிக் இருக்குது, ஸோ பாட்டனிக்கும் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க, பாட்டனி கொடுத்துருக்காங்க, ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஜுவாலஜி இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி மேஜர், ஸோ ஹிஸ்ட்ரியை முடிச்சவங்க அந்த மாதிரி முடிச்சவங்க, ஆர்ட்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஸோ அதுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிலபஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து இது கிடையாது ரைட்டா. ஏன்னா இப்போ அரசு பள்ளிகளில் இன்னும் வந்து கம்ப்யூட்டர் ஒன்றாவது சப்ஜெக்டாக கொண்டு வரல. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம், கணினி பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகள் வந்து அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் ஒன்றாவது சப்ஜெக்டாக வரணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடிச்சவங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க, கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. கலைஞர் இருக்கும் பொழுது அவர் வந்து பள்ளியில் கணிதம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்றாவது சப்ஜெக்டாக வரும், வேலை கொடுக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. ஸோ 10 வருஷம் கொடுக்கல. இப்போ மறுபடியும் டிஎம்கே ஆட்சி வந்தது. ஸோ இப்போவும் வந்து கம்ப்யூட்டர் ஒன்றாவது சப்ஜெக்டாக வச்சுட்டு கம்ப்யூட்டர் பட்டதாரிகளுக்கு வேலை வந்து கொடுக்கல. இப்போ ஏஐ வந்து புதுசாக சிலபஸில் சேர்த்துறான்றாங்க. ஸோ வந்து கம்ப்யூட்டர் வந்து இல்லை. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்களுக்குலாம் இங்கே வந்து சிலபஸ் வந்து கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் முடித்தவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல சிலபஸ் கிடையாது, வந்து பார்த்துக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ என்ன படிக்கணுன்றதுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. பேப்பர் 1 பாஸ் பண்ணுவாங்க, பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணுவாங்க, என்ன படிக்கணும்னு சொல்லி தெளிவாக இருக்குது ரைட்டா. ஸோ இந்த பிஇ பட்டதற்கான ஜியோ காட்டுறேன்னு சொன்னாலே அதை நான் காட்டிடுறேன். அதே மாதிரி
இப்போ யூஜிடிஆர்பி நமக்கு கால் பண்ணாங்க இல்லையா, அதில் அந்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு ஒரு டைம் நான் காட்டிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ என்ன வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி யூஜிடிஆர்பிக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதும் ஒன்று ஒரு முறை காட்டிடலாம். போஸ்ட் கிராஜுவேட் பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர் பிளாக் ரிசோர்ஸ் பிஆர்டின்னு சொல்கிறோம்ல அது. ஸோ வந்து 2023 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு நான் அப்போ தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இந்த பேப்பர் 2 பாஸ் பண்ணுவாங்க, யூஜிடிஆர்பிக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க as per நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி 2023 வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம என்ன தான் சொன்னாலும் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ 2222 வேகன்சின்றாங்க போன டைம் கொடுத்தது. இந்த டைமும் ஒரு 2000+ வேகன்சி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா. சரி, இது நோட்டிஃபிகேஷன், இது வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு சொன்னோம் இல்லையா, 30 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குன்னு. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இது இங்கே பாருங்கள். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும், யூஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராஜுவேட் டீச்சர் நீங்கள் பிஏ தமிழ் இந்த மாதிரி பிலிட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சொன்னீங்க தமிழ் படிப்பீங்க, இங்கிலீஷ் முடிச்சிருந்தா இங்கிலீஷ் படிப்பீங்க, மேக்ஸ் முடிச்சிருந்தா மேக்ஸ் படிப்பீங்க, ரைட்டா. ஸோ இந்த இதில் கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபிசிக்ஸுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி தனியாக சிலபஸ் கொடுத்தாங்க, பாட்டனிக்கு இருக்குது, ஜுவாலஜிக்கு இருக்குது, சரிட்டா. ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ்க்கு. இதே நீங்கள் கிராஜுவேட் டீச்சர்ஸ் சோஷியல் சயின்ஸ்னால் ஹிஸ்ட்ரிக்கும் ஜாகிரபிக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹிஸ்ட்ரி அல்லது ஜாகிரபி சூஸ் பண்ணிக்கலாம். விச் த கேண்டிடேட் ஸ்டடி அண்ட் மெயின் சப்ஜெக்ட் இன் கிராஜுவேட். டிகிரியில் எது மெயின் சப்ஜெக்டாக முடிச்சிங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இதான் வந்து சிலபஸ். இதுக்கு தான் வந்து நமக்கு வந்து கெஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் கிடையாது, எக்கனாமிக்ஸுக்கு சிலபஸ் கிடையாது. ஏன்னா 6 to 10th வந்து உங்களுக்கு தனியாக வந்து எக்கனாமிக்ஸ் கிடையாது. நீங்கள் +1 +2 போனால் தான் எக்கனாமிக்ஸ் வரும், போஸ்ட் கிராஜுவேட்டில் தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் தான் வந்து இப்போ பிஇ இப்போ புதுசாக வந்துருக்க ஜிஓ சொன்னோம் இல்லையா, பிஇ முடிச்சவங்க ஃபிசிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சயின்ஸ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ண முடியும் ஆஸ் பர் புதிய ஜிஓ படி, ரைட்டா. இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் தேவைன்னா மேக்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் கூட பிஇ மேத்தமெட்டிக்ஸ் பிஇ ஃபிசிக்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் முடிச்சிருக்க டெட்டு பாஸ் பண்ணிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சரி, இப்போ அந்த ஜிஓவை வந்து நான் காட்டிடுறேன். ஸோ 2025 4/2/2025 உங்களுக்கு ஒரு ஜியோ வந்திருக்கு. ஜியோ நம்பர் வந்து 16 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் சர்வீஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி போட்டுருப்பாங்க, ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4/2/2025 தான் வந்தது, ரைட்டா. டெட்டு இதுக்கப்புறம். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இந்த இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஹேவிங் பிஇ எனி டிசிப்ளின் போட்டாங்க. இந்த இடத்துல சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, அவங்க எனி டிசிப்ளின் போட்டாங்க. அப்போ பிஇன்னு முடிச்சிருந்து நீங்கள் எனி டிசிப்ளினாக இருந்தால் நீங்கள் எந்த பிரான்ச்சை முடிச்சிருந்தாலும் வித் பிஎட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் பேப்பர் 2 எலிஜிபிளாக வரீங்க. ஸோ பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் வந்து எலிஜிபிள். இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், அதான் சொன்னேன், பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்போ பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்னால் ஸோ நம்ம யூஜிடிஆர்பியில் ஃபிசிக்ஸ் சிலபஸ் தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்னு போட்டிருக்காங்க. எலிஜிபிள் டு டீச் த 6th to 8th வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி அதாவது எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 6-7 வருடத்துக்கு, இப்போ 5 வருஷம் இவங்க ஆச்சியா, அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிடி மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டிருந்தாங்க. பழைய ஜிஓ படி பிஇ பட்டதாரிகள் வந்து இது மாதிரி டெட்டு பாஸ் பண்ணணும், பிஎட் படிச்சுக்கலாம். ஸோ அவங்க பிடி மேத்தமெட்டிக்ஸ் எலிஜிபிள் அப்படின்றத பழைய ஜிஓ வந்து சொல்லியிருந்தது. இப்போ எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க, இவங்க பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா. ஸோ ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கீங்க, நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பிடி யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் வந்து படிக்கலாம்.
இது புது ஜிஓ, இதுக்கு பழைய ஜிஓ படி நீங்கள் மேக்ஸும் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கு கொஞ்சம் வந்து சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கு வந்து மெயில் பண்ணி நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்து மேக்ஸ் படிக்கணுமா இல்லை வந்து ஃபிசிக்ஸ் படிக்கணுமா அப்படின்றத கேளுங்க. ஆஸ் பர் புதிய ஜிஓ படி நான் சொல்கிறேன், பிடிஎஸ் ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நீங்கள் மேக்ஸ் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா டிஆர்பிக்கு மெயில் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஜிஓ வந்து இருக்குது. ஸோ இப்போ பிஇ முடிச்சவங்க இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். ஆமாம் சார், நான் பிஎட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறோங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎட் பண்ணலாம். நீங்கள் பிஎட் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. ஃபிசிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பிஎட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் 2 வந்து எழுதலாம். பேப்பர் 2 வந்து எழுதலாம். பேப்பர் 2லே 2 விதமாக இருக்கும். ஒன்று சோஷியல் சயின்ஸ் இருக்கும், இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மேக்ஸ் சயின்ஸை தான் சூஸ் பண்ணணும். ரைட்டா? மேக்ஸு சயின்ஸை வந்து சூஸ் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை தான் படிக்கணும். அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸும் சயின்ஸும் படிக்கிற மாதிரி பண்ணணும். ஆர்ட்ஸ் சோஷியல் சயின்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் 2 வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம், ரைட்டா, பேப்பர் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் பட்டதாரிக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இதுதான்பா. பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டேன், பேப்பர் 2 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம். இப்போது நான் கேட்குறேன், ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சிலபஸ் கேட்க வேண்டியதில்லை. சிலபஸ் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மேஜர் என்னவோ அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு அதுக்கான நம்ம யூஜிலேயோ பிஜிலையோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த புக்கு அந்த மெட்டீரியலாக வச்சுட்டு அந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா அதுவும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.